அம்பேத்கர் தொடர்பான நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய திருமாவளவன், எங்களுக்கு பேராசை கிடையாது, கொள்கை கூட்டணிகள் தெளிவாக இருக்கிறோம், எங்கள் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை. தமிழ்நாட்டில் மற்ற அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களை கூட்டணி அமைக்கக்கூடிய விவகாரத்தில் பின்பற்ற வேண்டும் என்று சிலர் அறிவுரை வழங்கினாலும் எங்களுக்கு அது போன்ற பேராசைகள் கிடையாது என்று அவர் கூறியிருக்கிறார். அவர் பேசியதை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அவர்கள் விரும்புவதை செய்ய வேண்டும், அவர்கள் விரும்புவதை சொல்ல வேண்டும், அவர்கள் விரும்புவதை முடிவாக எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஏன் என்ன முடிவு எடுக்கல, ஏன் என்ன கருத்து சொல்லல? உங்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் எதிர்வினை ஆற்றுவதற்காகவா நாங்கள் இயக்கம் வைத்திருக்கிறோம்? நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் தெளிவாக இருக்கிற போது, உறுதியாக இருக்கிற போது நாங்கள் பதற்றப்பட வேண்டிய தேவையே இல்லை. எதை எந்த நேரத்தில் எப்படி அணுக வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எந்த பேராசையும் இல்லை. அங்கே போனால் அல்லலாமா, இங்கே போனால் வாரலாமா, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாமா, ஐயோ இந்த வாய்ப்பை விட்டால் என்ன ஆவது? ஒரு தம்பி சொல்றாரு, இதுக்கு நீங்க டாக்டர் ராமதாஸை ஃபாலோ பண்ணணும்னு. எவ்வளவு சரியான ஒரு ஐடியா கொடுக்கிறார் பாருங்க, ஆலோசனை. நாங்கள் 100 விழுக்காடு புரட்சியாளர் அம்பேத்கரை பின்பற்றக்கூடியவர்கள். கூட்டணிக்காக, சீட்டுக்காக எந்த விதமான மாற்றத்தையும் செய்ய போவதில்லை. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்கள் முடிவில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. தொண்டர்கள் குழப்பமடைய வேண்டாம், குழப்பமடைய முன்னெடுக்கக்கூடிய முயற்சிகளையும் நீங்கள் நம்ப வேண்டாம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தற்போது தெரிவித்திருக்கிறார். இதற்கு மிக முக்கியமான காரணம், தமிழக வெற்றிக் கழகத்துடைய மாநாடு தொடங்கி அதற்கு பிறகு அதனுடைய தலைவர் விஜய் பேசியக்கூடிய பேச்சுக்கள் அனைத்தும் திருமாவளவனை தங்கள் பக்கம் கூட்டணிக்கு அழைக்கக்கூடிய முயற்சியாகத்தான் இருக்கிறது என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படக்கூடிய நிலையில் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக திருமாவளவன் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன். சார் வணக்கம். எங்களுக்கு பேராசை இல்லை, எங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறோம். தேர்தல் வெற்றி தோல்வி, எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை, எம்பிக்கள் எண்ணிக்கை எல்லாம் 2ஆம் பட்சம் தான் அப்படின்னு தன்னுடைய நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மீண்டும் தெளிவுபடுத்தியிருக்காரு. உங்களுடைய பார்வை என்னதுல இருக்கு? இல்ல, அவர் ஏற்கனவே முதல்ல கொஞ்சம் அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுக அழைப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆதவோட அந்த ட்வீட்டுகள்லாம் போடப்பட்டு நீக்கப்பட்டு போனது விஷயங்கள். அப்புறம் விஜய் 26ல வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இல்லை, அவர் அதிகாரத்துல பங்கு கொடுக்கறத பத்தி அவர் சொல்றதுக்கான அந்த இதை இழந்துறார், தகுதியை இழந்துறார் சொல்ற விஷயங்களாகட்டும், இதுலாம் சொல்லிட்டு கடைசியில நேற்று விட்டு அறிக்கையில ரொம்ப தெளிவா தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்கிறதுக்காக நான் இந்த இதுல கலந்துக்கல, புத்தக வெளியீட்டு கலந்துக்கலன்னு சொல்றது நேற்று ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா பேசின பல விஷயங்கள் காரணமாக ஆதவ அர்ஜுனா மீது ஒரு நடவடிக்கை எடுக்க போறாரா மாட்டாரான்றதை பத்தி கேட்கும்போது நாங்க அதை பத்தி நோட்டீஸ் விட்டு அதை முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அந்த விஷயம் அதோடு நிற்கிறப்போ அதிகாரத்தில் பங்களிப்புன்றது ஆரம்பகால ஒரு கோரிக்கை, விடுதலை சிறுத்தைகளோட கோரிக்கையா இருக்கு. ஸோ அந்த கோரிக்கை அடிப்படை கோரிக்கையை அவங்க என்னைக்கும் விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. ஆனால் இது சரியான சூழலா, இப்ப இருக்கிற சூழல் சரியான சூழலா, அந்த அதிகாரத்தில் பங்குறது இயற்கையா அமையக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால தற்சமயத்துக்கு எங்களுக்கு எந்த விதமான ஆசையும் இல்லை, இந்த கூட்டணியில நாங்க கண்டினியூ பண்றோம், எங்களுக்கு பேராசை எல்லாம் கிடையாது போன்ற விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இருக்கிற கூட்டணியில எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம தொடர்ந்து 26ல திமுக கூட்டணியோட எலெக்ஷனை சந்திக்கிறது தான் அவருடைய நோக்கமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால அடுத்த 10-12 மாசங்கள்ல இதே நிலைப்பாடுல அவர் தொடர்வார் நான் நம்புறேன். ஆக்சுவலா அவருக்கு சில அறிவுரைகள் வழங்கப்பட்டதாகவும், கூட்டணி அமைக்கக்கூடிய விஷயத்துல ராமதாஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சிலர் அறிவுரை சொன்னதா சொல்றாரு. ஆனா அதெல்லாம் எங்களுடைய கொள்கை ஆசான் அம்பேத்கரை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணவும், அதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது, நாங்கள் அதில் வழி மாறவும் போறதில்லை அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் அவசியமும் இல்லைங்க, அவர் கூட்டணி மாற வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? ஒரு நம்பிக்கையான, நீங்க திமுக கூட்டணியில கம்ஃபர்டபுளா இருக்கீங்க, 2 எம்எல்ஏ 2 எம்பிக்கள் 4 எம்எல்ஏக்கள் பெற்றிருக்கீங்க, பொது தொகுதியில வெற்றி பெற்றிருக்கீங்க. இன்னைக்கு தேதியில எதிர்க்க உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான கூட்டணி ஏதாவது இருக்கா? அது தேர்தல் சமயத்துல எப்படி உருவாகும் சொல்ல முடியாது. சோ இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எதுக்கு நீங்க தேவையில்லாம சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டிருக்கணும்? அதனால அவர் இப்போது இருக்கிற நிலைமையில நாங்க இப்படியே கண்டினியூ பண்றோம்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காரு. எதிர்க்க ஏதோ ஒரு கூட்டணி, ஒரு நம்பிக்கையான கூட்டணி உருவாகி திமுக கூட்டணியில அவருக்கு ஏதாவது அதிருப்திகள் இருந்தா அதுக்கப்புறம் தேர்தல் நிறுத்தத்துல தான் தெரிய வரும்.
தற்சமயத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் கிடையாதுன்னு ஒரு புல் ஸ்டாப் வச்சிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. விஜயுடைய பேச்சு அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது ஒரு பரவலான ஒரு அழைப்பா இருந்துச்சு. ஆனால் நேற்றைய பேச்சு திருமாவளவனை மையப்படுத்தி இருந்தது. ஏன் திருமாவளவனை அவ்வளவு விஜய் குறிவைப்பதற்கான காரணம் என்ன? திருமாவளவனை குறி வைக்கலைங்க. விஜயோடைய நோக்கம் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுறது. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும்னா முதல்ல நீங்க திமுகவை அணியை பலவீனப்படுத்தணும். அணியை பலவீனப்படுத்தணும், அதுல இருந்து கட்சிகளை இழுக்கணும். அதற்கான முயற்சிகள்ல தான் அவங்க இறங்குறாங்க. அதிகாரத்துல பங்குன்னு அந்த தூண்டில் போட்டது அதுக்காக தான் போட்டாங்க. அதுல இருந்து திரும்ப தப்பிச்சாரு. இப்ப அடுத்தபடியா தொடர்ந்து குறி வைக்கிறாங்க. அவங்க நோக்கம் என்னன்னா திமுக ஆட்சி அகற்றுவதற்கு முதல்ல அந்த கூட்டணியை பலவீனப்படுத்தணும். அதோட முதல் படியா தான் அவங்க திரும்ப இழுக்கிறதுக்கான முயற்சிகள்ல இறங்கியிருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பிரியன்.